Hi guys, welcome to our channel. நான் உங்க அம்மு. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பெருசா ஒண்ணும் இல்ல, எப்பயும் போல வந்துட்டு நார்மல் vlog தான் பார்க்க போறீங்க. என்னடா இதெல்லாம் தூக்கி மேலே வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? வீடு ஃபுல்லா அவ்வளோ அழுக்கு மண்ணு அப்படியே இருந்துச்சு. அந்த அதை க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து மேலே வச்சிருக்கேன். இப்போ தான் கூட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் நம்ம vlog எடுத்து ரொம்ப நாள் ஆகுது, சரி நம்ம போய் ஒரு சின்ன vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இப்போ தான் கூட்டிகிட்டு இருந்தேன், அப்படியே வச்சிருக்கிறேன். வீடு அவ்வளோ குப்பையாக இருக்குது. ஏன்னா ஒரு 1 வீக்காக இருக்கும் எனக்கு. ஏன்னா லீவ் கிடையாது, இந்த சாட்டர்டே சண்டே தான் பேங்க் லீவு. மற்றபடி வந்துட்டு எல்லா சாட்டர்டே, செகண்ட் சாட்டர்டே, ஃபோர்த் சாட்டர்டே லீவு. நம்ம 2 வாரமாக தொடர்ந்து ஜாப் போயிட்டே இருக்கனால வீட்டுக்கு வந்து டயர்டாக ஆயிடுறேன். அப்படியே படுத்துறேன், அப்படியே சாப்பிட்டு இருந்துச்சு போய்கிட்டு இப்படியே வந்துட்டு இருக்கனால வீடு வந்து ரொம்ப க்ளீன் பண்ணவே முடியல, அப்படியே இருக்குது. அதனால் வந்துட்டு சரி இன்றைக்கி நம்ம வந்து காலையில் படுத்தா இருந்தேன், ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அப்புறம் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்துட்டு டயர்டாக இருக்கும், அப்படியே படுத்து தான் இருந்தேன். சரி இப்போ தான் சாயந்தரம் இருந்துச்சு, கொஞ்சம் துணியெல்லாம் இருந்தது, அதெல்லாம் துவைச்சி வச்சுட்டு வீடை வந்து கூட்டிக்கிட்டு இருக்கிறேன். அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அப்புறம் வந்து ஈவினிங் பாவா வெளில அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னாங்க, அதையும் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், என் கையில் என்ன இவ்வளோ பெரிய பாக்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஷையவேலேருந்து கொஞ்சம் இன்னர்ஸ் அண்ட் நைட்வேர் வந்துட்டு ஆர்டர் போட்டிருக்கிறேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான். இருங்க, நான் 1 by 1 ஷையவேல மந்த்லி ஆஃபர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த டைமில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. பர்சனலாக இவங்களோட இன்னர்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த பிங்க் கலரில் ரெகுலர் ப்ரா தான் வாங்கியிருந்தேன். செம கம்ஃபர்டபுள் அண்ட் சாஃப்டாக இருந்துச்சு. இவங்கக்கிட்ட பை 2 get 3 ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. நான் ஷையவேல 2 ப்ரா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா பேட் ப்ரா, இன்னொன்று நான் பேட் ப்ரா. அது போக இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேர், ஜிம் வேர், ஃபீடிங் ப்ரா, ஷேப் வேர் எல்லாமே இருக்குது. செம குவாலிட்டியாக இருந்துச்சு. நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறத இன்னர்ஸை நீங்கள் வந்துட்டு சரியாக நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னோடய சூஸ் எப்போயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஷையவே தான். இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 50% ஆஃபர், நைட் வேருக்கு 20% ஆஃபர் இருக்குது. அது போக கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது. 15 days ஈஸி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸும் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நைட்வேர் நான் 2 ஆர்டர் போட்டிருந்தேன். இவங்ககிட்ட டிஷர்ட்டும் பேண்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். செம குவாலிட்டியாக இருந்தது. இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணுமா? மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டாடா. நமக்கு ரெஸ்ட்டுங்கிறது இல்லை, நம்ம வந்துட்டு வீட்டில் வேலையே பார்க்கறதுனால வேலைலாம் சேர்ந்துருக்குது. ஆனால் வந்துட்டு நான் டெய்லியும் மாமா வந்து காலைல கூட்டி விட்ருவாங்க, உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து தூங்கி எந்திரிச்சு வர்றதுக்கு லேட்டாகிடும். அதனால மாமாவே சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க. பெரிய பெரிய வேலையே செஞ்சு வச்சுருவாங்க, நமக்கு தான் குட்டி குட்டி வேலை இருக்கும். அதனால் வந்துட்டு எப்போயுமே மாமா வீடெல்லாம் கூட்டி சாமியெல்லாம் டெய்லி கும்பிட்டுருவாங்க. ஸோ இன்றைக்கி வீட்டில் இருக்கிறனால வந்துட்டு வீட்டை தொடச்சி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம தச்சு கொண்டு வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அதனால வந்துட்டு அவனை ரூம்குள்ளே போட்டு கதவு சாத்திட்டு நான் அந்த வேர்வையில் நிற்கிறேன். சரி இப்போ கூட்டி விட்டு நம்ம வீட்டெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் வேறு என்ன வேலை இருக்குது, குளிச்சுட்டு நம்ம வெளில கிளம்ப வேண்டி தான். இன்றைக்கி பாவா சீக்கிரமாக முடிஞ்சிடும். நான் வந்து ஒரு 6:30 மணி 7 மணிக்கெலாம் வந்துடுவேன் அப்படி சொன்னாங்க. நம்ம வந்துட்டு அப்படியே வெளியில் கிளம்பி அப்படியே ஒரு ரவுண்ட் போகிறோம். அதான் பார்க்க போகிறீங்க, பாருங்கள். நம்ம வந்து ஒரு 2 வீக்காக லீவே எடுக்காமல் பேங்க் போயிட்டுருக்கோம். நம்ம எப்போயுமே வந்துட்டு ஒரு 1 மந்தில் ஒரு 2-3 நாளாவது லீவ் எடுத்துருவேன். இந்த மாதம் ஏன் நான் லீவ் எடுக்கேன், போன மாதமும் இந்த மாதமும் ஒரு நாள் கூட லீவே போடல. ஏன்னா நம்ம முதல் ஜாயின் பண்ண அன்றைக்கே லீவு. ஏன்னா அண்ணனோட மேரேஜ் தஞ்சாவூரில் நடந்தனால அன்றைக்கே லீவு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் கூட நான் லீவ் போடாமல் டெய்லி போயிட்டே இருக்கிறேன். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட் வீக் நம்ம அபிக்கு வளகாப்பு இருக்குது, அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வீக், ஆமாம் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம மண்டே கிளம்புற மாதிரி இருக்குமா, இல்லை வந்து மண்டே இல்லைன்னா சாட்டர்டே இல்லைன்னா சண்டே மண்டே 3 நாள் ஏதாவது ஒரு நாள் கிளம்புற மாதிரி இருக்கும். அங்கே போகிறனால வந்துட்டு லீவ் தரமாட்டாங்க. அவங்க வந்து வீக் டேஸில் வளகாப்பு வச்சுருக்குறாங்கனால, எப்படி இருக்குன்னு வீக் டேஸில் வளகாப்பு வச்சுருக்கனால நமக்கு லீவ் கிடைக்காது. அதிகமாக லீவ் எடுக்கணும் அப்படிங்கிறனால இந்த மந்த்தெல்லாம் லீவ் விடாமல் அப்படியே சேர்த்து வச்சுட்டு வந்துட்டுருக்கிறேன். அப்போ பல்கால் லீவ் எடுத்துகிட்டு நம்ம ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால. மாமாவும் பாவாவும் இப்போ தான் மெடிக்கல் போயிட்டு வந்தாங்க. வந்த உடனே
அப்படின்னு வீடெல்லாம் பார்த்துட்டு ஏன் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, நான் தான் டெய்லி கூட்டி விட்டுறேன்ல அப்படின்னு மாமா சொன்னாங்க. நான் உடனே இல்லை மாமா இன்றைக்கி தானே வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி சொன்னோடனே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு அவங்களுக்கு ஃபோன் வரவும் எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க. நம்ம இப்போ போய் குளிச்சுட்டு நைட்டு வந்துட்டு பாபா படத்துக்கு புக் பண்ணியிருக்கிறாங்களாம். நம்ம அங்கே தான் போக போகிறோம். அதுவும் இங்கே இல்லை, காரைக்கால் போக போகிறோம். தச்சு தூங்கிட்டு இருக்கான், இன்னும் எந்திரிக்கவே இல்லை அந்த பையன். எந்திரிச்சோன்னே அவனையும் குளிக்க வச்சுட்டு நானும் குளிச்சு கிளம்பி போக போகிறோம். வேறு என்னமோ சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன். நான் வந்து ரொம்ப வருஷம்னா அத்தம்மா இறந்ததுக்கப்புறம் 2-3 வருஷமாக வந்துட்டு நான் அரிசி அரைச்சதே இல்லை. அரிசி மாவும் அரைப்போல் நம்ம நார்மலாக கடையில் வாங்கிக்குவோம், இல்லைன்னா அம்மா வீட்டில் போய் வாங்கிக்குவோம். ஆனால் வந்துட்டு இந்த வாட்டி தான் நான் ஊற போட்டிருக்கிறேன், இன்னும் அரைக்கலை. ஆனால் அதுக்கு எவ்வளோ உளுந்து போடணுன்னு தெரியல. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால சரி நானே கொஞ்சம் ஒரு குத்து மதிப்பாக இவர் 2 கிளாஸ் அரிசியும் ஒரு 1/2 கிளாஸ் வந்துட்டு உளுந்து ஊற போட்டு வச்சுருக்கிறேன். அது ஊறி அரைச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாது அந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் கிரைண்டரும் இல்லை, மிக்சியில் போட்டு தான் அரைக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சாக்கா அது வந்துட்டு எப்படி வரும்னு தெரியல. சரி பார்ப்போம். ஃபைனலி நான் அரைச்சி முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கிறேன். பாதியில் நின்று போயிடுச்சு. அது அடியில் ஒரு 5 நிமிஷம் விட்டு அந்த அமைக்கி அரைக்கிறதுக்குள்ளே பெரிய கஷ்டமாயிட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் 3 பேரும் ஜாலியாக கிளம்பிட்டோம். கிளம்பி வந்துட்டு காரைக்காலை நோக்கி போயிட்டுருக்கோம். செம்ம காற்று வேறு. அதிலே வந்துட்டு நான் சும்மா வீடியோ கிளிப் மட்டும்தான் எடுத்திருந்தேன். டைமும் ஆயிடுச்சு. என்னப்பா ரொம்ப நேரம் கிளம்பு சொல்லியிருந்தாங்க. நான் தான் கிளம்பாமல் அப்படியே விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, இந்த காரைக்கால் அம்மையார் கோயில் தெரியுமா உங்களுக்கு? அங்கே வந்து இந்த கனி மேலே இருந்து மாம்பழம் தூக்கி போடுவாங்க, மாம்பழக்கனி திருவிழாவா அப்படின்னு நடக்கும். அது இப்போ தான் நடந்துச்சு. அந்த கோயில் திருவிழா தான் ஃபுல்லாக வந்துட்டு 2 சைடும் அவ்வளோ கடை. நான் போய் பாபாக்கிட்ட சொன்னேன் நிறுத்துங்க அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து நிறுத்தவே இல்லை. ஏன்னா நமக்கு மூவிக்கு டைம் ஆயிடுச்சு, வரும்போது வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய கடை, தோடு, ஜாமான் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கோயில் திருவிழாவில் வாங்குறது. நம்ம மாரியம்மன் கோயிலே அவ்வளோ வாங்கியிருந்தோம். ஆனால் அந்த விலாக் வந்து நான் போட முடியல. இதில் அவ்வளோ ஜாமான், அவ்வளோ கடை, சாப்பிட்ற கடை, அந்த பொட்டேட்டோ ரோல் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாவை நிறுத்தாமல் என்னை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, வேடிக்கை மட்டும் பார்க்க வச்சு. 2 சைடும் கோயில் திருவிழாவில் நம்ம ஜாமான் வாங்குறது சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு அது ஒரு பழக்கம், அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த கோயில் கடையில் வந்துட்டு வாங்குறது. நாங்கள்லாம் வந்துட்டு கோயில் திருவிழா நடக்கும் இல்லையா, குலதெய்வம் கோயிலுக்கு போவோம். அங்கே எப்பயுமே நான் வாங்காமல் வரவே மாட்டேன். அவ்வளோ ஜாமான், அந்த கீ செயின், அதுக்கப்புறம் இந்த கையில் அச்சு வைப்போல அது எல்லாமே வாங்குவேன். இதான் வந்துட்டு அம்மையார் கோயில் அந்த சைடு தான் ஃபுல்லாக நிறைய கடை, ஃபேன் எல்லாமே இருந்துச்சு. பாபாக்கிட்ட சொல்லிக்கிட்டே இந்த வாங்கி கொடுங்கன்னு இவங்க நிறுத்தவே இல்லை. தம்பியும் பார்த்துட்டு கேட்டுக்கிட்டே. நம்ம படம் பார்க்க வரல, ஸ்நாக்ஸ் சாப்பிட தான் வந்திருக்கிறோம். ஒரு பாப்கார்ன்லாம் இப்போ நல்லாவே இருக்காது, இன்டர்வலில் வாங்கிக்கலாம். அங்கே யார் மேலே வாடா, கையை கட்டு, தச்சு கையை கட்டு. அங்கே பிடிக்க போகிறாங்க. ஃபைனலி நாங்கள் உள்ளே வந்துட்டோம். மாமன்னன் படத்துக்கு தான் வந்திருந்தோம். ஃபைனலி வந்துட்டு ஃபுல்லாகவே டிக்கெட் ஃபுல் புக் ஆகியிருந்தது. ஒரு சீட்டு கூட காலி இல்லை. டீசெண்டான கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேஷ்னல் ஆன்தம் போட்டாங்க. எல்லாருமே எந்திரிச்சு நின்னோம். நம்ம தச்சுவும் அந்த சாங் முடிகிற வரையும் அப்படியே நின்னா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு, பிள்ளைக்கு இவ்வளோ அறிவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு பாப்கார்ன் வேணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தான். மூஞ்ச பாருங்க, கடுப்பாயிட்டான். எப்படின்னு தேட்டருக்குள்ளே வந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே அலோவ் கிடையாது. ஆனால் அந்த கட்டப்பையன் தெரியாதனமா காட்டு 2 ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டான். கேட்டால் அவன் முன்னாடியே சொல்லிட்டான், அவங்க கேட்டால் நான் தரமாட்டேன் அழுவேன்னு. அதே மாதிரியே வந்துட்டு அவங்களும் கட்டுக்கல இந்த பயலை. அவனுக்கு என்ன ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா, அவன் கையில் உள்ளதை விட்டுட்டாங்கன்னு. இது இன்டர்வலில் எடுத்த கிளிப்பு. என் ஃபேஸ் எவ்வளோ டல்லாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இல்லை எனக்கு படம் பார்க்க மூடே இல்லை. வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அபி வந்துட்டு பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணிட்டா. அதுலேருந்து எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. அப்புறமேட்டு கொஞ்ச நேரத்தில் பாவா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அதை மறந்து ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பித்து விட்டேன். அதுக்குள்ளே அபி வந்துட்டு இல்லைக்கா நான் நல்லா தான் இருக்கிறேன், நீ பாரு அப்படின்னு சொன்னான். இல்லைன்னா நான் நைட்டே ஊருக்கு கிளம்பி போயிருப்பேன். அதுக்கப்புறம் ஜாலியாக சாப்பிட்டு கிளம்பிட்டோம்.